அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோல உதிரியா முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ரெண்டையும் சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க முட்டைக்கோஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் தண்ணி சேர்க்கிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைவாக சேர்த்துங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, உதிரியாகவும் வராது. தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடிக்கடி மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக பொரியல் அடிபத்திக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பொரியல் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற மல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல்லாம் நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், ரசம் சாதத்தோடவும் வச்சு சாப்பிடலாம், சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த உதிரியான முட்டைக்கோஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.